இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பிளவு. அதே நேரத்தில் அன்புமணி அவர்களுடைய கூட்டணியும் தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி இன்னும் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்சிக்குத்தான் தூது விட்டு கொண்டிருக்கிறார். அவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை போலவே நடிகர் விஜயகாந்தனுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளிலும் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற பல செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு அதை பற்றித்தான் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்கின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்துவிட்ட காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு வகையிலும் நெருக்கடி கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கின்ற நெருக்கடியில் முக்கியமான நெருக்கடி என்னவென்று கேட்டால், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுகவின் தனி பெரும்பான்மை ஆட்சியா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறி வந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார், எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். அண்ணாமலையுடைய இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் மன உளைச்சலை தருவதுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கோபத்தை கிளப்பி இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு பெரும் காரணம் அண்ணாமலைதான். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டதற்கும் காரணம் அண்ணாமலையுடைய பேச்சுத்தான், அண்ணாமலையுடைய அடாவடி நடவடிக்கைகள் தான். ஆகவே அண்ணாமலையை அடக்கவில்லை என்றால் தேர்தலுக்குள் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணி ஆட்சி என்பதிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தூபம் போடுகின்ற வகையில் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லை, இல்லாத ஒன்றை கூட்டணி என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்ய பார்க்கிறது. இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிடம் சிக்கிக் கொள்வாரா? பல் சக்கரத்தில் அகப்பட்ட கரும்பை போல எடப்பாடி பழனிசாமியை பிழிந்துவிட பாரதிய ஜனதா கட்சி நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிடம் மாட்டிக்கொள்வாரா என்று அதிமுக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை உசுப்பேத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்? தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி என்றால் அது தனி பெரும்பான்மை ஆட்சியாக இருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். எப்படி எம்ஜிஆர் தனி பெரும்பான்மை ஆட்சியாக அதிமுக ஆட்சி நடத்தினாரோ, எப்படி ஜெயலலிதா அமைச்சர்கள் எல்லாம் தன்னுடைய காலிலே போட்டு மிதித்து ஒரு ஆட்சி நடத்தினாரோ, அதை போல எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சர்களை கை பாவையாக வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்கின்ற செயல் திட்டம் மிகவும் இடையூறாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு அழைத்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று நினைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்கள் என்ன முடிவில் இருக்கிறார் என்பது இன்னும் தெரியவில்லை. அதே நேரத்தில் அன்புமணி அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் 2026 தமிழ்நாட்டில் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறும் என்று சொல்வது அன்புமணியும் பாரதிய ஜனதா கட்சி சொல்கின்ற கூற்றும் ஒன்றாகவே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்கிறார்கள், அன்புமணியும் கூட்டணி ஆட்சி என்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியும் அன்புமணி அவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கடி ஏற்படும்
என்று அவர் நினைப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜயுடைய கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இவர்களோடு கூட்டணி வைத்தால் கிட்டத்தட்ட திருமாவளவனையும் பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம். பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுவார். அவர் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை எழுப்ப மாட்டார். கூட்டணி ஆட்சி என்று ஒரு செயல் திட்டத்தை முன்னால் வைக்க மாட்டார். ஆகவே அவரை கூட்டணிக்கு இழுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு குறைந்த சீட்டுகளே திமுக கூட்டணி கொடுக்க இருப்பதால் மறுமலர்ச்சி திமுகவிற்கு திமுக கொடுக்கின்ற சீட்டுகளை விட அதிகமான சீட்டுகளை கொடுத்தால் அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள். ஆகவே அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்றிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வருமானால் கூட்டணி ஆட்சி என்ற செயல் திட்டத்தை கைவிட்டு விட்டு அதிமுக சொல்கின்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அன்புமணி கொடுக்கின்ற அந்த கூட்டணி திட்டமும் தேவையில்லை. வேறு ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளலாம். அப்படி ஒருவேளை தேர்தலில் தோற்றால் கூட பரவாயில்லை, 2031 ஆண்டு பார்த்து கொள்ளலாம். அதற்குள் திமுக இன்னும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கும். திமுக ஒட்டுமொத்த மக்கள் விரோத சக்தியாக மாறிவிடும். அதுவரை அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து அதிமுகவை வழிநடத்தி சென்று 2031 அதிமுகவின் தனி பெரும்பான்மையான ஆட்சி, தனி மெஜாரிட்டி ஆட்சி என்றுதான் எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுவதாகவும், அதற்காகவே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வெகு விரைவில் கூட்டணியில் இருந்து வெளியேற்றலாம் என்றும், அன்புமணி தருகின்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட்டணி வைக்கவும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்றும் பல செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது? எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வாரா? அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா? அல்லது 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கின்ற கட்சிக்கு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு, ஜெயலலிதாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கத்தை தோல்வியை நோக்கி அழைத்து செல்வாரா என்பதெல்லாம் $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு இன்னும் 1-2 மாதங்களில் சரியான விடை கிடைக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.